அது மட்டும் இல்லாமல் தனியாக பாண்டிய படைகள் மட்டும் இஸ்லாமிய படைகளை எதிர்க்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால அப்போ தான் குலசேகர ரவிவர்மன் சேர மன்னன் அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. இப்போ அந்த சேர மன்னன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் போட்ட சண்டையில் முஸ்லீமை கொண்டு வந்து உள்ளே விட்டீங்களா, ஸோ இஸ்லாமிய படையெடுப்பு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் ஆட்சி இங்கே உட்காரானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குலசேகர ரவிவர்மனுடைய படையும், அதாவது அவர் தான் மெயின், அவருடைய படை மெயின் பெரிய படை பட்டாலியன், அதுக்கு அடுத்து வந்து பாண்டியர்களுடைய சிதறடிக்கப்பட்ட அந்த பாண்டியர்களுடைய படைகள்லாம் ஒன்று சேர்ந்து சுந்தர பாண்டியன், விக்ரம பாண்டியன் அவருக்கும் படை இருக்கும், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் படை திரட்டி குலசேகர ரவிவர்மன்கிற அந்த சேர மன்னன் தான் அரசன். விக்ரம பாண்டியன் வந்து அந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு விக்ரம பாண்டியன் தலைமையில் அந்த படைகள் வந்து மாலிக் காஃபரோட சண்டை போட்டு, இந்த வரலாறு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாலிக் காஃபர் கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போகல, மாலிக் காஃபரை விரட்டி விட்டவர்கள் தமிழர்கள். திருப்பி வரட்டிட்டாங்க, அவன் உயிருக்கு பயந்து ஓடினான். ஆனால் அந்த போரில் விக்ரம பாண்டியன் இறந்துட்டார், போர்க்களத்தில் இறந்துடுறாரு, அவங்க சித்தப்பா இறந்துடுறாரு, விக்ரம பாண்டியன் இறந்துடுறாரு. ஆனால் மாலிக் காஃபரை விரட்டி விட்டாங்க. இஸ்லாமிய படைகளை ஓட இந்த மண்ணை விட்டு விரட்டியது யாரு, சேர பாண்டிய படைகள், தமிழ் படைகள். ஸோ இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தோங்கிற இந்த கதைகள், உருட்டு கதைகளை உருட்டாதீங்க. வேற யாரும் சொல்றீங்க, இந்த உருட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. விக்ரம பாண்டியன் அந்த போரில் தன் உயிரை கொடுத்து இஸ்லாமிய படையை வடதிசை நோக்கி ஓட்டி விட்டான். ஓடுறா அப்படின்னு மாலிக் காஃபர் உயிரை பிடிச்சிட்டு ஓடிட்டான். இதான் நடந்திருக்கு. அவன் வந்து வெறும் மாலிக் காஃபர் கொள்ளையடித்து விட்டு போயிட்டானுங்கிறதோட இந்த ஜென்ரல் ஹிஸ்ட்ரி பேசுவாங்க, முடிச்சுடுவாங்க. கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போல, அவன் கொள்ளையடிச்ச அமௌண்ட் அனுப்பிவிடுறான். ஆனால் அவன் இங்கிருந்து ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அவனை விரட்டி விட்டது வந்து பாண்டிய மற்றும் சேர படைகள் தான். பயந்து ஓடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குலசேகர ரவிவர்மன் இருக்காப்புல இல்லை சேர மன்னன், அவர் ஆக்சுவலாக என்டையர் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கிறாரு 25 இயர்ஸ்க்கு. அதாவது பாண்டியர்கள் பகுதி, சோழர்கள் பகுதி எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாடு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே 25 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறாரு. வயசாகி தான் சாகுறாரு. பேரரசா அவர் இருக்கிறாரு. ஸோ குலசேகர ரவிவர்மன் ஒரு ஒன் ஆஃப் த ஐகான், அவர் சேர அரசர்களில் ஒரு ஐகானா. அப்போ இஸ்லாமிய படைகள் எல்லாம் விரட்டி அடித்து இது பண்ணுறாரு. அந்த டைமில் சுந்தர பாண்டியன் வந்து குலசேகர ரவிவர்மனுடைய அலைடா பாண்டிய நாட்டுக்கு அரசராக இருக்கார். அதான் ஒரு 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 அலையன்ஸில், ஒப்பந்தத்தில் ஒரு அரசனாக இருக்கார். ஸோ பாண்டிய நாட்டை சுந்தர பாண்டியன் ஆட்சி செய்கிறாரு. இந்த சுந்தர பாண்டியனை திரும்ப இவரோட தம்பி வீரபாண்டியன் இருக்காப்புல, அவர் படையை கட்டிட்டு வந்து சுந்தர பாண்டியனை திரும்ப அடிக்கிறாப்புல. அதை நம்மளாலேயே நம்ம காலியாக வரும். ஸோ இந்த மாதிரி இந்த தொடர் பிரச்சனைகள்னால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய தமிழ் படைகளுடைய வலிமை வந்து குறைஞ்சது, நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம் நிறையா. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு இஷ்யூ, அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ சுந்தர பாண்டியனை அதுக்கப்புறம் திரும்ப வீரபாண்டியன் வந்து அடித்து அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு திரும்ப ஆட்சி செஞ்சு இதெல்லாம் நடக்குது.